இல்லை, நம்ம என்ன கடைபிடிச்சிட்டு இருக்கிறோமோ, நம்ம அதை என்ன டூ லாங்குவேஜ் நம்ம என்ன கடைபிடிச்சிட்டு இருக்கோமோ அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ அது சம்மந்தமாக சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அதை அந்த முன்னெடுப்பை செய்வோம் சார். நம்ம பாலிசியில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. யார் என்ன சொல்லலாம், நம்மளுடைய பாலிசியில் மாற்றம் இருக்காது. அவங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம், ஆளுநர் சொல்லலாம், ஒன்றிய அரசு சொல்லலாம், எல்லாரும் அவங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம். பட் நம்மளுடைய பாலிசியில், முதல்வருடைய பாலிசியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. சரி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், துணைவேந்தருடைய நியமனத்தில் கோர்ட்லேயும் பெண்டிங் இருக்குது. இது எல்லாமே கவர்னர்ட்டையும் பெண்டிங் இருக்குது. சட்டப்பூர்வமாக நம்ம அதை வந்து ஹைகோர்ட்லேயும் பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இப்போ வந்து 5 பேர் கொண்ட குழுவை நம்ம ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது முடிவுகள் வந்தால் உடனடியாக நியமிக்கப்படும். நம்ம இதுக்கெல்லாம் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சொல்யூஷன் வரணும்னு தான் நம்ம எல்லாம் முயற்சி செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா வர ஜனவரி மாதத்தில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் துணைவேந்தர் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எட்டக்கூடிய வகையில் ஒரு 5 நபர் உள்ள ஒரு செலக்ட் கமிட்டியை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். இல்லை, அது முதல்வர் அலுவலகம் சம்மந்தப்பட்ட விஷயம். வேறு இல்லை, அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஃபைனலைஸ் ஆனோன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரியான முயற்சிகள் நடந்து துணைவேந்தர் நியமிக்கப்பட்டு இந்த அனைத்து நம்மளுடைய யூனிவர்சிட்டி எல்லாம் சீரமைக்கப்படணும். நிறைய பெண்டிங் போஸ்ட் இருக்குது, நிறைய பேர் கான்வெகேஷன் நடக்காமல் இருக்குது, நிறைய பல வருஷங்களாக எல்லாம் பெண்டிங் இருக்குது. இது சீரமைக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதை செய்யவே மாட்டோம். நன்றி. எல்லா புகார்களும் பல ஆட்சியில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க தெரியும். அவங்க வந்து சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. பட் இந்த ஆட்சியில் என்னென்ன புகார்கள் இருக்கோ அனைத்திற்கும் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும். நிறைய புகார்கள் வாங்கப்பட்டிருக்கு. எல்லாமே அப்பப்போ வந்து விசாரணை நடைபெற்றிருக்கு. இப்போ கடந்த வாரத்தில் 2 புகார்கள் இருக்குல்ல, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்தார். அதெல்லாம் இந்த புகாரின் அடிப்படையில் தானே. பல வருஷம் பெண்டிங்கில் இருந்ததெல்லாம் வந்து ஒரே வாரத்தில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சம்மனும் அனுப்பப்பட்டு சம்மன் போகிறது தெரிஞ்சு சிங்கப்பூருக்கும் போயிட்டு வந்துட்டார்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாமே துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு கலெக்டர்லையும் இல்லை ஒரு பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல பெண்டிங் இருக்கிறதெல்லாம் வந்து திரும்பவும் நியமிக்கப்பட்டு வந்தோம். மாவட்டத்தில் ஒரு சில சப்கோர்ட்டு இல்லை இந்த மாதிரி சின்ன இடத்துல பெண்டிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. 80% நடைபெற்று 80% நியமிக்கப்பட்டு முடிவடைஞ்சிருச்சு. ஒரு சில இடங்களில் வந்து அங்கங்கே பெண்டிங் இருக்குது, ரிஜெக்ஷன் வந்திருக்கிறதெல்லாம் திரும்ப மாவட்ட ஆட்சியர் வேலிடேட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, என்கிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. பார்ட்டி ஃபண்டு சோலாருக்கு பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதா என்கிட்டே ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபா கேட்டாங்கன்னு சொல்லி என்கிட்டே கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டை நானே வந்து கமிஷனருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ பார்ட்டி ஃபண்ட் எங்கே வாங்கினாங்கன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினாங்க, எதில் வாங்கினாங்க. இல்லை, ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். அதை அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணையில் எந்தெந்த வகையில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் இருக்குதோ உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா ஃபார்வர்ட் பண்ண பிறகு காவல்துறை என்ன செய்கிறாங்க நம்ம தலையிட முடியாது. ஸோ கண்டிப்பாக அதில் விசாரணை துரிதப்படுத்துகிற வேலையில் காவல்துறை முழுமையாக ஈடுபட்டு வராங்க. இல்லை, ப்ரொக்யூர்மெண்ட்ஸு கண்டிப்பாக ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது. மீட்டர் ப்ரொக்யூர்மெண்ட் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ டிலே, இன்ஸ்டலேஷனில் டிலே இருக்குது. ஏன்னா அதில் நமக்கு இங்கே பற்றாக்குறை இருக்குது, எம்ப்ளாயீஸ் பற்றாக்குறை இருக்குது. ஸோ அது ரெக்டிஃபை பண்ணப்பட்டு சீக்கிரம் அதை செய்யப்படும். இல்லை, ஒரு வாரத்தில் அப்ரூவல் கிடைச்சிடும், பண்ணிடலாம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.